ஹலோ நண்பர்களே, வாகை சுடரின் அன்பு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம இந்த வீடியோல நான் ஒரு 12வது படிச்சு முடிச்சிட்டேன். எனக்கு இன்ஜினியரிங் போறதுக்கெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல தான் நான் போய் சேரணும்னு நினைக்கிறேன். என்ன கோர்சஸ் இருக்கு, என்ன மாதிரியான கோர்சஸ் எடுத்தா எனக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கான வீடியோ. குறிப்பா நான் மேக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கேன், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கேன் அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ. வழக்கமா பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய கோர்சஸ் இருக்கு. அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க, முழு வீடியோவையும் பாருங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம வாகை சுடரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 12வது முடித்த பிறகு படிக்க வேண்டிய சயின்ஸ் குரூப்புக்கான கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான். முதல்ல நம்ம பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு டிகிரியை பத்தி தான் முழுமையா அந்த வீடியோல நிறைய பார்க்க போறோம். சோ இது பிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு 3 வருஷ கோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல ஸ்பெஷலைசேஷன் நிறைய இருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே முழுமையா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் பிசிஏ அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. சோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 3 இயர்ஸ் ஆன கோர்ஸ், 6 செமஸ்டருக்கான கோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன நாலேஜ் நம்ம கெயின் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்க போறோம், நெட்வொர்க்கிங் பத்தி தெரிஞ்சுக்க போறோம், வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராகவும் இல்ல சிஸ்டம் அனாலிசிஸ்டாகவும், வெப் டெவலப்பராகவும் இல்ல ஐடி கன்சல்டன்டா இருப்போம், டேட்டா அனாலிசிஸ்டா இருப்போம், இல்லனா ஒரு கேம் டெவலப்பர், இல்லனா ஆப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பிசிஏ படிக்கிறவங்களுக்கு இருக்கு. அடுத்து பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பி ஃபார்ம் பத்தி பாக்குறோம். சோ இந்த பேச்சுலர் ஆஃப் பார்மசில என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய மாத்திரை மருந்துகள் பத்தி படிக்க போறோம். அதனுடைய எஃபெக்ட் என்ன, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன ஹெல்த் கேர்ல அப்படிங்கிறத பத்தி தான் இதுல முழுமையா படிக்க போறோம். இந்த பி ஃபார்ம் படிக்கிறதுனால என்ன நாலேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ட்ரக்கோட ஃபார்முலேஷன் என்ன, ப்ரொடக்ஷன் எப்படி பண்றாங்க, ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான கம்ப்ளீட்டான தரவுகள் நமக்கு இந்த பி ஃபார்ம் படிக்கிறதுனால கிடைக்கும். என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா, ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான போஸ்டிங் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ அந்த ஃபார்மசிஸ்ட்கான போஸ்ட், ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட், ட்ரக் இன்ஸ்பெக்டர், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பேச்சுலர் ஆஃப் பார்மசி படிக்கிறதுனால கிடைக்கும். அடுத்து பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட், பிபிடி அப்படின்னு சொல்றோம். இந்த கோர்ஸ் வந்து ஒரு 4.5 இயர்ஸ் இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்போட சேர்த்து. இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, இந்த பிசியோதெரபிஸ்ட் இன் ஹாஸ்பிட்டல், கிளினிக்கல், ஸ்போர்ட்ஸ் டீம், அடுத்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் அண்ட் தென் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பிஆர்க் அப்படின்னு பாக்குறோம். இது வந்து 5 வருஷ கோர்ஸ். சோ இந்த 5 வருஷ கோர்ஸ்ல என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பா நமக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். இதுல வந்துட்டு நம்ம ஃபீல்ட் ஒர்க் எல்லாம் நிறைய போகும். சோ பிஆர்க் படிக்கிறதுனால என்னென்ன வேலை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஆர்கிடெக்ட் ஆகலாம், ஒரு அர்பன் பிளானர், இன்டீரியர் டிசைனர், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், ரெஸ்டோரேஷன் ஆர்கிடெக்ட், ஒரு செட் டிசைனர், இந்த பிலிம்க்கு, டிவிக்கு, தியேட்டருக்கெல்லாம் ஒரு செட்டு போடுறாங்க இல்லையா, அந்த செட் டிசைனர் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிஆர்க்கு படிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பிஎஸ்சி நர்சிங் பத்தி பார்க்கலாம். இதனுடைய கோர்ஸ் டியூரேஷன் அப்படிங்கிறது 4 வருஷம். சோ இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ்ல ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸா இல்ல ஐசியூ நர்ஸா ஒர்க் பண்ணலாம். அடுத்து பப்ளிக் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணலாம், நர்சிங் ஹோம்ஸ்ல வேலை செய்வோம், ரிசர்ச் அண்ட் டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல செய்வோம், மிலிட்டரி அண்ட் டிஃபென்ஸ் ஹெல்த் கேர்லயும் இந்த நர்சிங் படிச்சவங்களுக்கான வேலை கண்டிப்பா இருக்கு. அடுத்து பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்சஸ் அப்படிங்கிறத பத்தி பாக்குறோம். இதனுடைய கோர்ஸ் டியூரேஷன் அப்படிங்கிறது 5.5 இயர்ஸ், ஒரு 5.5 வருஷம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு, இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்போட சேர்த்து தான் நம்ம பாக்குறோம். சோ இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கும்போது, வெட்டினரியன் இன் கிளினிக்ஸ், நீங்க தனியா கிளினிக் வச்சுக்கலாம், வெட்டினரி டாக்டரா இருக்கலாம், ஜூஸ்ல வெட்டினரியனா இருக்கலாம், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், தென் ரிசர்ச் சென்டர்ஸ், வைல்ட் லைஃப் வெட்டினரியன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருக்கு. உங்களுக்கு வெட்டினரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் இருக்கு. அடுத்து பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படிங்கிற கோர்ஸை பத்தி பார்க்க போறோம்.
இது வந்து ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ். இந்த பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, நான் வந்து பயங்கரமான ஒரு பேஷனேட்டா இருக்கிறேன், ஒரு எனக்கு இனோவேஷன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்களா, உங்களுக்கான கோர்ஸ் இது. இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு? ஃபேஷன் டிசைனர், ப்ராடக்ட் டிசைனர், கிராஃபிக் ஆர்டிஸ்ட், இன்டீரியர் டிசைனர், அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா டிசைனர், கேம் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசைனர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுல உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து ஏவியேஷன் கோர்சஸ் பாக்குறோம். பிஎஸ்சி ஏவியேஷன், பிபிஏ ஏவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோர்சஸ் இருக்கு. 6 months கோர்ஸும் ஒரு சிலதுல இருக்கு, 3 years டிகிரியும் இருக்கு. பிஎஸ்சி அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து டிகிரியா இருக்கும். இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது பைலட், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், கேபின் க்ரூ, அடுத்து கிரவுண்ட் ஸ்டாஃப், ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் இருக்கு. பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். டியூரேஷன் 3 years. இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட், ஃபிட்னஸ் கன்சல்டன்ட், அத்லெட்டிக் ட்ரெயினர், எக்ஸசைஸ் பிசியாலஜிஸ்ட், வெல்னஸ் கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இந்த பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் படிக்கிறதுனால கிடைக்கும். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஸ்பேஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஸ்பேஸ் டெக்னாலஜி, டியூரேஷன் 3 வருஷம். இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு? ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், சேட்டலைட் இன்ஜினியர், ஸ்பேஸ் ரிசர்ச்சர், ஆஸ்ட்ரோனாமிக்கல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அடுத்து பிஎஸ்சி பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த கோர்ஸுடைய டியூரேஷன் 3 years தான். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பயோஸ்டாட்டிஸ்டிஷியன், ஹெல்த் கேர் அண்ட் எபிடெமாலஜி, ரிசர்ச் அனாலிசிஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட், இந்த மாதிரியான ஏரியாஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டேஷனல் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்டான கோர்ஸ் இருக்கு. பிஎஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பிசிக்ஸ். இதனுடைய டியூரேஷன் அஃப்கோர்ஸ் 3 years. இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கம்ப்யூட்டேஷனல் பிசிசிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல கிடைக்கும். இது ஒரு வித்தியாசமான கோர்ஸ், நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அடுத்து ஃபாரன்சிக் சயின்ஸ், பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்ற கோர்ஸ், இதுவும் 3 years. இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட், கிரைம் லெபார்டரிஸ், லேப் அனாலிசிஸ்ட், டிஜிட்டல் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், அகாடமிக் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க வந்து ப்ரொஃபஸரா வேலை செய்யலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது. அடுத்து பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ். ஸோ இதுவும் வந்து 3 வருஷம் டிகிரி. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட், வைல்ட் லைஃப் மேனேஜர், பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற டிஃபரெண்டான உங்களுக்கு ஜாப்ஸ் இதுல கிடைக்கும். அடுத்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் மைக்ரோபயாலஜி. பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி 3 years கோர்ஸ். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மைக்ரோபயாலஜிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜிஸ்ட், லேப் டெக்னீஷியன், ஃபுட் சேஃப்டி அனாலிசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டான ஜாப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஜெனடிக்ஸ், பிஎஸ்சி ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்டான கோர்ஸ். இதுவும் 3 years கோர்ஸ். இதுல என்ன வேலை இருக்கு அப்படின்னா ஜெனடிசிஸ்ட் அண்ட் தென் பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட், கிளினிக்கல் ரிசர்ச்சர், ஜெனடிக் கவுன்சிலர், ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி 3 years கோர்ஸ். பயோகெமிசிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், பயோடெக் ரிசர்ச்சர், லேப் டெக்னீஷியன், கிளினிக்கல் அனாலிசிஸ்ட், ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி 3 years கோர்ஸ். இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் அண்ட் தென் ஃபுட் சேஃப்டி ஆபீசர், நியூட்ரிஷனிஸ்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சயின்டிஸ்ட். ஸோ இது மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறதுனால கிடைக்கும். அடுத்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 4 years கோர்ஸ். இது படிக்கிறதுனால நமக்கு அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்டா, ஹார்டிகல்ச்சரிஸ்ட், அக்ரிகல்ச்சரல் கன்சல்டன்ட், ஃபார்ம் மேனேஜர், பிளான்ட் பிரீடர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் போஸ்ட். இதுல வெறும் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றத பார்க்காம நீங்களே தனியா ஒரு ஓனா கம்பெனி வச்சு கண்டிப்பா நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. பிஎஸ்சி ஜுவாலஜி 3 years கோர்ஸ். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜுவாலஜிஸ்டா இருக்கலாம், வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்டா, இல்ல மரைன் பயாலஜிஸ்டா, கன்சர்வேஷன் சயின்டிஸ்டா, இல்ல அனிமல் பிஹேவியரிஸ்டா, இது மாதிரியான வெரைட்டியான ஜாப்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்சி பாட்னி படிக்கிறேன் அப்படின்னா இதுவும் 3 years கோர்ஸ். பாட்னிஸ்ட், பிளான்ட் ஜெனசிஸ்ட், ஈகாலஜிஸ்ட், கன்சர்வேஷனிஸ்ட், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், சீட் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு
டிஃப்ரெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு பிஎஸ்சி பாட்னி படிக்கிறதுனால கிடைக்கும். பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஜென்ரலா படிக்கக்கூடிய கோர்ஸ்ல இதுவும் ஒண்ணு. இது படிக்கிறதுனால என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? பிசிசிஸ்ட், ஏரோஸ்பேஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ், ரிசர்ச் சயின்டிஸ்ட், ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட், லேப் டெக்னீஷியன், எனர்ஜி செக்டார்ல வேலை செய்யலாம். நிறைய கம்பெனிஸ்ல பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். அடுத்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது 3 இயர்ஸ் கோர்ஸ். கெமிசிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், கெமிக்கல் அனாலிசிஸ், கெமிக்கல் அண்ட் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அடுத்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ். இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது டேட்டா சயின்டிஸ்ட், ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங், ஸ்டாட்டிஸ்டிஷியன், டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டிங், மேத்தமெட்டிஷியன், ரிசர்ச் அனாலிசிஸ், கம்ப்யூட்டர் செக்டார்லயும் உங்களுக்கான வேலை பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்கும். பிஎஸ்சி பயோடெக்னாலஜி இதுவும் ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ். இது படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது பயோடெக்னாலஜிஸ்ட், மைக்ரோபயாலஜிஸ்ட், கிளினிக்கல் ரிசர்ச்சர், பயோமெடிக்கல் இன்ஜினியர், ஜெனடிக் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இது படிக்கிறதுனால வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் இதனுடைய டியூரேஷன் 3 இயர்ஸ். இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு? ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸரா போகலாம், ஒரு என்விரான்மெண்டல் சயின்டிஸ்டா போகலாம், ஒரு ஏர் குவாலிட்டி செக் பண்ற ஒரு ஆபீசரா போகலாம், சஸ்டைனபிலிட்டி கன்சல்டன்டா போகலாம். இது மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறதுனால உருவாகுது. பிஎஸ்சி பயோமெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை பத்தி பாக்குறோம். இது 3 இயர்ஸ் கோர்ஸ். இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட் ஆகலாம், ரிசர்ச்சர் ஆகலாம், ஹெல்த் கேர் கன்சல்டன்ட் ஆகலாம், லேப் டெக்னீஷியனா ஆகலாம். பிஎஸ்சி அஸ்ட்ரானமி இதுவும் ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ். ஒரு அஸ்ட்ரானமராவோ இல்ல ஒரு ஆஸ்ட்ரோபிசிசிஸ்டாவோ இல்ல ஸ்பேஸ் சயின்டிஸ்டாவோ அடுத்து பிளானட்டோரியம் டைரக்டராவோ இல்ல ரேடியோ அஸ்ட்ரானமராவோ நீங்க ஆகலாம். அதுக்கான வாய்ப்பு இந்த பிஎஸ்சி அஸ்ட்ரானமி படிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பிஎஸ்சி மரைன் பயாலஜி இதுவும் பார்த்தோம்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் தான். இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஒரு மரைன் பயாலஜிஸ்டா இருப்பீங்க, இல்ல ஓஷனோகிராஃபரா இருப்பீங்க, இல்ல என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட், ஃபிஷரி சயின்டிஸ்ட், அக்வாட்டிக் ரிசர்ச்சர் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டான கோர்ஸ் இருக்கு. இது ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ். இது படிச்சா என்ன வேலை? ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர், வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்ட், ஃபாரஸ்ட் ஃபயர் அனாலிசிஸ்ட், என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட், ஈகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பிஎஸ்சி ஜியாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸும் 3 இயர்ஸ் கோர்ஸ் தான். இது படிக்கிறதுனால ஒரு ஜியாலஜிஸ்டாவோ, ஹைட்ரோ ஜியாலஜிஸ்ட், என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட், மைனிங் ஜியாலஜிஸ்ட், செசிமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுலயும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பிஎஸ்சி மெட்ராலஜி 3 இயர்ஸ் கோர்ஸ். இதுல என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னா மெட்ராலஜிஸ்ட், வெதர் ஃபோர்காஸ்டர், கிளைமேட்டாலஜிஸ்ட், ஏவியேஷன் மெட்ராலஜிஸ்ட், ஸ்பேஸ் வெதர் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இதுல கிடைக்கும். பிஎஸ்சி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ். இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ்ட்ரோனமர், ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், சேட்டலைட் இன்ஜினியர், ஸ்பேஸ் டேட்டா அனாலிசிஸ், அகாடமிக் லெக்சரர் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிஎஸ்சி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும். பிஎஸ்சி ரேடியாலஜி இதுவும் 3 இயர்ஸ் கோர்ஸ். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரேடியாலஜிஸ்ட், ரேடியாலஜி டெக்னீஷியன், எம்ஆர்ஐ டெக்னீஷியன், ரேடியேஷன் தெரபிஸ்ட், ஹெல்த் கேர் டேட்டா அனாலிசிஸ்ட் அப்படின்னு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பிஎஸ்சி ரேடியாலஜி படிக்கிறதுனால கிடைக்கும். பிஎஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச் 3 இயர்ஸ் கோர்ஸ். என்ன மாதிரியான வேலை கிடைக்கும்? ஒரு கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டா இருக்கலாம், கிளினிக்கல ஒரு டேட்டா மேனேஜரா இருக்கலாம், இல்ல அந்த மருந்து மாத்திரையோட சேஃப்டி ஆபீசரா இருக்கலாம், ட்ரக் சேஃப்டி ஆபீசர், பயோமெடிக்கல் ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்சி ஃபிஷரி சயின்சஸ் இதனுடைய டியூரேஷன் 4 இயர்ஸ். இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அக்வாகல்ச்சர் ஸ்பெஷலிஸ்ட், ஃபிஷரிஸ் ஆபீசர், மரைன் பயாலஜிஸ்ட், ஆர்ச்சரி மேனேஜர், ஃபிஷ் ஃபார்ம் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்புகள் இந்த பிஎஸ்சி ஃபிஷரி சயின்ஸ் படிக்கிறதுனால கிடைக்கும். அடுத்து பிஎஸ்சி நானோ டெக்னாலஜி. இதுல வேலை வாய்ப்பு ஒரு நானோ டெக்னாலஜிஸ்டாவோ, ரிசர்ச் சயின்டிஸ்டாவோ, தின் பிலிம் என்ஜினியராவோ, பயோமெடிக்கல் சயின்டிஸ்டாவோ, சோலார் செல் இன்ஜினியராவோ,
நீங்க உருவாகிறதுக்கு வேலை வாய்ப்புகள் இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு டிஃபரெண்டான கோர்ஸ் பிஎஸ்சி ஓஷனோகிராஃபி. இது 3 இயர்ஸ் கோர்ஸ் தான். இது படிக்கிறதுனால என்ன வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஓஷனோகிராஃபர், மெரைன் சயின்டிஸ்ட், கோஸ்டல் ஜோன் மேனேஜர், கிளைமேட் சயின்டிஸ்ட், ஹைட்ரோகிராஃபர் அப்படிங்கிற வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு பிஎஸ்சி ஓஷனோகிராஃபி படிச்சீங்கன்னா கிடைக்கும். பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை பத்தி பாக்குறோம். இது வந்து ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ். இதெல்லாம் இப்போ ரீசெண்டா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்சஸ். இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், பினான்சியல் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு டிஃப்ரெண்டான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுனால கிடைக்கும். இப்போ நம்ம பாக்குறது பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி. இதுவும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ், 3 இயர்ஸ் கோர்ஸ். இதுல வேலை அப்படிங்கிறது பார்த்தோம்னா சைபர் செக்யூரிட்டி அனாலிசிஸ்ட், எத்திக்கல் ஹேக்கர், செக்யூரிட்டி கன்சல்டன்ட், பிளாக் செயின் செக்யூரிட்டி அனாலிசிஸ்ட், செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படிங்கிற வேலையெல்லாம் இதுல உங்களுக்கு கிடைக்கும். பிஎஸ்சி பார்மகாலஜி. இதுவும் ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ். இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பார்மகாலஜிஸ்ட், கிளினிக்கல் ரிசர்ச்சர், டாக்ஸிகாலஜிஸ்ட், மெடிக்கல் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், ரிசர்ச் சயின்டிஸ்ட் அப்படின்னு வேலை வாய்ப்புகள் இந்த பிஎஸ்சி பார்மகாலஜில உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரை பத்தி பாக்குறோம். இதனுடைய டியூரேஷன் 4 இயர்ஸ். இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஹார்டிகல்ச்சரிஸ்ட், ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்பெஷலிஸ்ட், ஃப்ளோரிகல்ச்சரிஸ்ட், அக்ரிகல்ச்சரல் கன்சல்டன்ட், ரிசர்ச்சர் அப்படிங்கிற வெரைட்டியான ஜாப்ஸ் இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும். பிஎஸ்சி டெக்ஸ்டைல் சயின்ஸ். இது ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ். இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்டைல் டெக்னாலஜிஸ்டா இருப்பீங்க, ஃபேஷன் டெக்னாலஜிஸ்டா இருக்கலாம், குவாலிட்டி அனாலிசிஸ்டா இருக்கலாம், ஃபேப்ரிக் டெக்னாலஜிஸ்டா இருக்கலாம், ப்ரொடக்ஷன் மேனேஜரா உங்களுக்கான வேலைகள் இந்த பிஎஸ்சி டெக்ஸ்டைல் சயின்ஸ் படிச்சீங்கன்னா கிடைக்கும். பிஎஸ்சி சாயில் சயின்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான கோர்ஸ், 3 இயர்ஸ் கோர்ஸ். இது படிக்கிறதுனால எனக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஆர்கோனாமிஸ்ட், சாயில் ரிசர்ச்சர், அக்ரிகல்ச்சரல் கன்சல்டன்ட், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், அர்பன் சாயில் பிளானர் அப்படிங்கிற வேலைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பிஎஸ்சி சாயில் சயின்ஸ் படிக்கிறதுனால. பிஎஸ்சி ஆக்வாகல்ச்சர். இது ஒரு டிஃப்ரெண்டான கோர்ஸ், 3 இயர்ஸ் படிக்கணும். இதுல வந்து என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆக்வாகல்ச்சர் டெக்னீஷியனா இருக்கலாம், ஃபிஷரிஸ் சயின்டிஸ்டா இருக்கலாம், ஆர்ச்சரி மேனேஜர், மரைன் பயாலஜிஸ்ட், வாட்டர் குவாலிட்டி அனாலிசிஸ்ட் அப்படிங்கிற வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த பிஎஸ்சி அக்வாகல்ச்சர் படிக்கிறதுனால கிடைக்கும். அடுத்து பிஎஸ்சி ஏஐ அண்ட் எம்எல், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிஎஸ்சி மெஷின் லேர்னிங். இதனுடைய டியூரேஷன் 3 இயர்ஸ். இதுல படிக்கிறதுனால ஏஐ இன்ஜினியர், டீப் லேர்னிங் இன்ஜினியர், எம்எல் ஸ்பெஷலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், ஆட்டோமேஷன் எக்ஸ்பர்ட், என்எல்பி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பிஎஸ்சி ஏஐ அண்ட் எம்எல் படிக்கிறதுனால ஃபியூச்சர்ல உருவாக கூடும். ஃபியூச்சர்ல இதுக்கான ஸ்கோப்பும் நிறைய இருக்கும். அடுத்து பிஎஸ்சி மெட்டீரியல் சயின்ஸ். இது 3 இயர்ஸ் கோர்ஸ். இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோம்னா மெட்டீரியல் சயின்டிஸ்ட், நானோ டெக்னாலஜிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், ப்ராசஸ் இன்ஜினியர், பாலிமர் இன்ஜினியர், பேட்டரி சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல இருக்கு. அடுத்து பிஎஸ்சி டாக்ஸிகாலஜி. இது ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ். இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒரு டாக்ஸிகாலஜிஸ்டா இருக்கலாம், என்விரான்மெண்டல் அனாலிசிஸ்டா உருவாகலாம், லேப் டெக்னீஷியனா வேலை செய்யலாம், கிளினிக்கல் ரிசர்ச்சரா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸரா இருக்கலாம். டாக்ஸிகாலஜி படிச்சோம்னா இது மாதிரியான வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நிறைய வித்தியாசமான கோர்சஸ் பத்தி நம்ம பார்த்தோம். இந்த கோர்சஸ் பத்தின இன்னும் முழுமையான விவரம் வேணும், எந்தெந்த காலேஜ்ல டீச் பண்றாங்க, எந்த காலேஜ்ல படிச்சா நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஜெனியூனான டீடைல்ஸ் உங்களுக்கு நாங்க கொடுப்போம். படிக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருமா? கிடைக்காது. யாரு அந்த படிப்புல அட்மோஸ்ட் சின்சியாரிட்டியோட படிச்சு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துகிட்டு ஸ்கில்ல டெவலப் பண்றீங்களோ, அணை போட்டு தடுத்தாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கறத யாராலையுமே தடுக்க முடியாது. மறந்துடாதீங்க, வெறும் புத்தகத்தை படிச்சுட்டேன் அதனால எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வேலை உங்களை தேடி வரும். அதுக்கு வாகைச்சுடரின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.